வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு நான் வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை நம்ம அப்படியே குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். சிக்கன் குழம்பு நம்ம சைவம் சமைக்கிறத விட நான்வெஜ் சமைக்கிறது சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி தான் சிக்கன் குழம்புக்கு நான் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நம்ம முறிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியதான். ஒரு கடாயை எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதில் சிக்கனில். அதனால் நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம். சிக்கன் குழம்புக்கு ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, பிரியாணி எல்லாம் போட்டுட்டு, பட்டை வந்து கம்பல்சரி கிடையாது, போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இலை மட்டும் போட்டுட்டு சோம்பு போட்டாலே போதும். போட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சேன்னா அந்த சிக்கன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அந்தந்த சீசன் அப்போ அந்தந்த வெங்காயத்தை நம்ம கூட சேர்த்துக்கலாம். அது வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட விற்கும்போது நம்ம கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்போ நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கம்மியாக தானே விற்கும்போது அப்போ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, குடமிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். நான் குடமிளகாய் போட்டு தான் இந்த சிக்கன் கிரேவி மாதிரி வச்சது கொஞ்சம் குழம்பாகவும் அதை போட்டுட்டு நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுறணும். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளியை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் கம்பல்சரி கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை கழுவிட்டு அப்புறம் தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது ரொம்ப முக்கியம். சிக்கன் நம்மளுக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணும். போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இதில் எடுத்து சிக்கனை சேர்த்தாச்சு. தோலெல்லாம் நாங்கள் எப்போவுமே சிக்கன் வாங்கினா தோல் இல்லாமல் தான் சிக்கன் வாங்குறது. நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம தக்காளி, வெங்காயம், குடமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கணும். மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் போடுறேன்னு 1/4 ஸ்பூனாக போட்டேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். இது வந்து அது மாதிரி ரொம்ப காரமாக இல்லை மிளகாத்தூளாக இருந்தால் 1-1.25 ஸ்பூன் போடுங்க. காரம் கம்மியாக இருந்தால் 1.5 ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் சின்ன ஸ்பூன் தான் போட்டிருப்பேன், அதனால் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டு அதையும் நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதும். சிக்கன் வேக தண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம சிக்கனில் கிரேவி மாதிரி சுக்காவாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. நான் இன்றைக்கி கிரேவி குழம்பு கொஞ்சம் கிரேவி சேர்த்தாப்பில் செய்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் அந்த இது வந்து சைடிஷாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றாதீங்க. சிக்கன்லேயே வேக தண்ணி கொடுக்கும். அது தண்ணி விடுறதுனால நம்ம வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் நம்ம அதிலே நம்ம வதக்கி விட்டு மூடி வச்சோம்னாலே நல்லா வெந்து வந்துடும். நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் கொஞ்சம் குழம்பா செய்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, உரப்பு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாங்க. நாட்டுக்கோழியாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழிக்கு நிறையா பூண்டு போடணும். இதுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கு. இவ்வளோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக வச்சுட்டு இடையில எடுத்து ஒரு கிண்டி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இடையில நம்ம கிண்டி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கடைசியில் அது தேங்காய் ஊற்றணும். கண்டிப்பாக தேங்காய் ஊற்றி செஞ்சீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு நம்ம அதையும் அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதுதான்.
ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். சிக்கன் பொதுவாகவே 20லேருந்து 25 நிமிஷம் வெந்தாலே போதும். இதெல்லாம் குக்கரில் போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாத்திரத்தில் வச்சாலே அவ்வளோனே டைம், அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்குள்ளே வெந்துடும். ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிடும். கொதித்த உடனே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்துற உடனே நம்ம இறக்கிற வேண்டியதுதான்.